Tamil Nadu 360 News. மக்களுக்கே முன்னுரிமை. வீடு தேடிச் சென்று 1000க்கும் மேற்பட்டோருக்கு பொங்கல் பரிசு வழங்கிய மக்கள் மசோதா கட்சி தலைவர். மயிலாடுதுறையில் தைப்பொங்கல் மற்றும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மக்கள் மசோதா கட்சியின் நிறுவனத் தலைவர் திரு மாயா வெங்கடேசன் அவர்கள் பொதுமக்களுக்கு சிறப்பான முறையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வழக்கமாக அரசியல் விழாக்களில் மக்களை ஓரிடத்தில் கூடச் செய்து நலத்திட்டங்கள் வழங்குவதே வாடிக்கை. ஆனால் அதற்கு மாற்றாக திரு மாயா வெங்கடேசன் அவர்கள் பொதுமக்களின் இல்லங்களுக்கே நேரடியாகச் சென்று 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பச்சரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொங்கல் பரிசுத் தொகுப்புகளை தனது கரங்களாலே வழங்கினார். முன்னதாக தற்போதைய அரசியல் சூழல் குறித்த தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அவர் பொதுமக்கள் அனைவருக்கும் தனது இனிய புத்தாண்டு மற்றும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்றைய காலகட்டத்தின் அரசியல் மாற்றம் குறித்து பேசியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அனைவருக்கும் எனது மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அத்துடன் என் உயிரினின் மேலான என்னுடைய தாய் தந்திரலாக நினைக்கின்ற என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும், நான் என் சொந்த வீடு, அனைவரும் சொந்த வீடு தான் இருந்தாலும் நான் பிறந்த வீடு என்னுடைய மாவட்டமாக தான் எப்போதுமே நினைப்பேன். இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து என்னுடைய சொந்தங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு அனைவரும் மேன்மை அடைய வேண்டும். அதோடும் இல்லாமல் மாணவ மாணவிகள் நல்லபடியாக ஒரு வைராக்கியம் எடுத்துக்கணும். இந்த வருஷத்தில் புத்தாண்டு புது வருஷம் அப்படின்னு சும்மா வாயால் சொல்லாமல் ஒரு மாணவ மாணவிகளும் பெரியவங்களும் குடும்பஸ்தர்களும் தொழில் உள்ளவங்க, தொழிலதிபர்கள், ஏன் அரசியல்வாதின்னா அரசியல் புனிதமானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு சேவை செய்வது தான் அந்த அரசியல். ரொம்ப பேர் இருக்காங்களா, அது இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. இந்த ஆண்டு நாளும் நம்மளுடைய அரசு சம்பந்தமாக சம்பளம் பெறுபவர்கள், ஊதியம் பெறுபவர்கள், மக்கள் தான் எஜமான், மக்கள் தான் முதலாளி அப்படின்ற எண்ணத்துல அவங்களுக்கு உதவி, அவங்களுக்கு செய்ய வேண்டும். அவருக்கு வேலைக்காரங்க தான், அதுதான் உண்மை. இருந்தாலும் வேலைக்காரங்க நினைக்காம அந்த தாய் தந்தர்கள் உங்களிடம் அணுகும் பொழுது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வைராக்கியம் எடுத்துக்கணும். இந்த புத்தாண்டு புது வருஷம் எல்லாரும் பகிர்ந்துக்கிறீங்க. ஃபேஸ்புக்கை பார்த்தா, போனை ஓபன் பண்ணாலே உடனே நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். நைட்டு பாருங்க, ரொம்ப இதெல்லாம் தவறான விஷயம். நடு ரோட்ல இருந்துக்கிட்டு வாகனத்துல போறவங்க பாவம், டூ வீலர்ல போறவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு குழந்தைங்களோட போறவங்க. நான் தருமபுரியிலேருந்து வரும்பொழுது ஒரு ரோட்ல, ஒரு கடைக்கு வாசல்ல ஒரு ரோட்லேயே நின்று கேக்கு வெட்டுறாங்க. என்ன விஷயம்? அதெல்லாம் பெரிய தவறான விஷயம். வர வண்டி பிரேக் இல்லை, நீ என்ன நடக்கும், அவன் என்ன பண்ணுவான் அந்த டிரைவர், சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் தவறான விஷயம். நம்ம வீடு முக்கியம், நம்ம தெருவு முக்கியம், நம்ம ஊர் முக்கியம் அப்படின்னு நினைக்கணும். இதுதான் ஒரு சாதாரண ஆளை கூட நினைக்கணும். அதை நினைச்சிக்கினாலே நீங்க உயரத்துல வரலாம். அது என்னுடைய நம்பிக்கை, அதுதான் உண்மை சொல்லி, நியூ இயர் புத்தாண்டு அனைவரும் மேலே சிறப்பாக இருக்கணும். நான் கண்டிப்பா அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு நிறைய மக்களுக்கு நாம என் தாய் தந்தர்களுக்கு நான் கொடுக்கல, இறைவன் எனக்கு நான் ஒரு சேவைக்காரன், அவ்வளவுதான். அதை வரிசையாக நினைச்சு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி, உங்களுடைய ஆசீர்வாதம் அனைத்தும் எனக்கு வேண்டும் என சொல்லி, அனைவரும் நீங்கள் இன்புற்று நிலைந்து சில தீய பழக்கங்களை விட்டு நல்லபடியா பெருசாகணும். நம்மளுடைய படித்த ஸ்கூலுக்கு பண்ணணும். குருநாதர்கள், வாத்தியார், ஆசிரியர்கள் எல்லாம் மதிச்சு, என்ன இறைவனே சொல்லிருக்கார், மாதா பிதா குரு அப்புறம் தான் தெய்வம், நான் 4வது இடத்துல தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி வாத்தியார்களை போகும்போது, ரோட்ல போகும்போது குருநாதர்களை மதிங்க. பணிவோட கேட்டுக்கிறேன். நான் யாருடைய மனசையும் புண்படுத்தல. இது ஒரு அன்பான வேண்டுகோள். மக்களுடைய உண்மையான எண்ணமும் அதுதான். அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. கண்டிப்பா நோய் நொடி இல்லாம இருக்கலாம்னு சொல்லி, யார் மனசையாவது புண்படுத்தியிருந்தா என்னைய மன்னித்தல் முறை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோட்டையில் அமர்ந்து கொடி அசைப்பதை விட குடிசைக்கே சென்று குறை கேட்பதே சிறந்த தலைமை. வரிசையில் நிற்க வைக்காமல் வாசலுக்கே வாரி வழங்கியதால் இந்த ஏழை எளிய மக்களின் வீடுகளில் மட்டுமல்ல, மனங்களிலும் இப்போதே பொங்கத் தொடங்கிவிட்டது தை திருநாள். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் DN360 செய்திக்காக மயிலாடுதுறையிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.